வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நான் என்னென்னமோ பரிகாரம் பண்ணிட்டேங்க, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நான் நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த வெட்டிவேர் மாலை முருகனுக்கு ரொம்ப உகந்தது. இந்த முருகருக்கு நீங்கள் சாத்தி வழிபட்டால் நீங்கள் நினச்சதெல்லாம் முருகர் நிறைவேற்றி கொடுப்பார். இந்த வெட்டிவேர் மாலை நம்ம எப்படி கட்டலாங்கிறத பார்க்கலாம். இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். உங்களுக்கு வெட்டிவேர்னு கேட்டிங்கன்னா இதை நல்லா நினச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும். அது இந்த ஒவ்வொரு இடம் இந்த மாதிரி சும்மா நீட்டை தடியாக இருக்கிறதா எடுத்து நம்ம கட் பண்ணி எப்படி மாலை கட்டுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி ஒரு நூலில் இந்த மாதிரி கட்டி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும். இதுக்கு நடுவில் இந்த மாதிரி நூல், உங்களுக்கு என்ன கலர் நூல் பிடிக்கிறதோ அந்த மாதிரி நூல் வந்து ஃபேன்சி ஸ்டோர்லலாம் கிடைக்கும். இந்த மாதிரி நூல் எடுத்து நீங்கள் இதையும் இந்த மாதிரி கட் பண்ணி குட்டி குட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம முருகருக்கு எப்படி மாலை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது கையில் சுற்றி கட் பண்ணி எடுத்து வைக்கணும். எப்படி சுற்றுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி சுற்றிட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த நடுவில் நூலை கட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த முனையும் கத்திரிக்கோலால் கட் பண்ணிவிடுங்க சேர்த்து வச்சு. இந்த கையில் சுற்றிட்டுக்கிறத எடுத்தால் இந்த மாதிரி வரும். இப்போ இந்த நடுவில் நூல் போட்டு கட்டிட்டு மேலே இருக்கிறத கத்திரிக்கோளாலையும் கீழே இருக்கிறத கத்திரிக்கோளாலையும் கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நூல் போட்டு நடுவில் கட்டிக்கோங்க. இப்போ இந்த 2 முனையும் நம்ம கட் பண்ணால் இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி பச்சை நூலோ மஞ்சள் நூலோ இந்த மாதிரி ஊசியில் கோர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. நூலை கோத்துட்டு இந்த நுனியில் முடிச்சு போட்டுட்டு இந்த வெட்டி வேற இந்த மாதிரி கோத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே நேருக்கு மாறாக ஒன்று இப்படி ஒன்று அப்படி அப்படிங்கிற மாதிரி இதை கோத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த கலரை கோக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மாறி மாறி கோத்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக வரும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கோத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், என்னோடய முருகர் சின்ன முருகராக இருக்கிறதால ஒரு குட்டி மாலையாக கோத்திருக்கேன் முருகருக்கு. இங்கே பாருங்கள், இவ்வளோ குட்டிய மாலை அழகாக கட்டியாச்சு. நான் வந்து இந்த மஞ்சளும் பச்சை நூலும் கலந்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சிகப்பு பிங்க்கு அந்த மாதிரி கூட நீங்கள் கலந்துக்கலாம். நான் பச்சை வந்து முருகனுக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னால நான் பச்சை கலர் இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும். முருகருக்கு இதை சாத்தினிங்கன்னா இது பாருங்கள், இந்த கழுத்தில் இது போடுற மாதிரி கீழே அழகாக இருந்தால் குட்டியாக வரும். குட்டி மாலை முருகருக்கு நான் பண்ணியிருக்கேன். வாங்க, அது முருகருக்கு நம்ம போடலாம். எங்கள் வீட்டு குட்டி முருகருக்கு இதை நம்ம சாத்தலாம். இதுதான் என்னோடய சுவாமி அலமாரி. ஃபஸ்ட்டு பாருங்கள், வேல் தான் நான் ஒட்டியிருப்பேன். வாங்க முருகர் பார்க்கலாம். பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல குட்டி முருகர் இவருக்கு தான் இந்த வெட்டிவேர் மாலை நான் சாத்த போகிறேன். குட்டி முருகர் கூட இருக்கார், வேல் இருக்கார். இந்த மாலை எங்கள் வீட்டு முருகருக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு நான் நினச்சி இதை நான் கோத்தேன். ரொம்ப ஆசையாக கோத்துருக்கேன். முருகர் இதை கண்டிப்பாக இதை ஏற்றுப்பார். அவருக்கு இந்த வெட்டிவேர் வாசனை ரொம்ப பிடிக்கும். இந்த வீட்டில் இந்த வெட்டிவேர் வாசனை நீங்கள் சுவாமி கதவை திறந்தீங்கனாலே வாசனை கம கம கமான்னு அடிக்கும். அதனால் வாங்க இந்த முருகருக்கு இந்த மாலையை சாத்தலாம். இந்த நூல் கொடுத்துருக்கிறது எதுக்குன்னா, உங்களுக்கு பின்னாடி வந்து இந்த நூல் வந்துடும். எல்லா இடத்துலையும் ரொம்ப கனமாக இருக்காது. முருகருக்கு வெயிட்டு தாங்க முடியாதுல்ல, மெல்லிசா அவருக்கு கூத்தாச்சு. எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள் முருகர். பாருங்கள், ஜொலிக்கிறார் அப்படியே இந்த வெட்டிவேர் மாலையில். பாதம் வரைக்கும் வந்திருக்கு அவருக்கு. அதனால தான் நான் கரெக்டாக அளவாக பண்ணேன் எங்கள் முருகருக்கு. ரொம்ப சின்ன விஷயந்தான், இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வந்து வெட்டிவேர் வாங்கி முருகருக்கு சாத்துங்க. ரொம்ப விசேஷம்.